சேகர், பஸ்ல நிரோஜா மட்டும் இருக்கட்டும், நானும் உங்க கூடயே வரேன். சரி மச்சா, பார்த்து பத்திரமா போ. நிரோஸ் அழாத நிரோஸ், உங்க அக்கா வந்துருவாங்க. அதான் சேகர் தேடி போயிருக்கால. ரொம்ப நேரம் ஆச்சு பஸ் விட்டு எல்லாரும் இறங்கி போய். நம்மளும் பேசிட்டே இருந்துட்டோம், இல்லைன்னா முதல்ல எங்க அக்கா கூட நானாவது போயிருப்பேன். நிரோஸ் அழாத நிரோஸ், வா உள்ள போய் பசங்களை பாத்துக்கலாம். அவங்களும் இறங்கி எங்கேயும் போயிடாம நம்ம தானே பாத்துக்கணும். போனவங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துருவாங்க. சரி. ஜும்பா 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 ஜும்பா. ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? சந்தோஷமா இருந்தாதான் எங்களுக்கு சாப்பிடும் போது ருசியா இருக்கும். சிரிச்சு சந்தோஷமா இருங்க எல்லாரும் என்ன மாதிரியே. பிரதர், நீங்க என்ன பிக்னிக்கா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நாங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறதுக்கு. திங்கிறதுக்கு கூட்டிட்டு வந்ததுல என்ன சந்தோஷம் எங்களுக்கு இருக்க போகுது? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க பிரதர். உங்க எல்லாரையும் விடுறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க கூட்டிட்டு வந்தோம். நீங்க தான் இனி ஒரு நாளும் எங்களுக்கு விருந்தே. எங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பசியோட இருக்கு. இன்னையில இருந்து தினமும் எங்களுக்கு விருந்து சாப்பாடு தான். ஐயோ பிரதர், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழைகள், எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு முக்கியம். அதுவும் இன்னைக்கு முதல் விருந்து நீதான். உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லு, முடிஞ்சா நிறைவேற்றுறோம். கடைசி ஆசை வேற கேக்குறீங்களா? கடைசி ஆசைலாம் ஒண்ணு இல்லைனே. ஆனா எங்க வீட்டுக்கு போக ஆசையா இருக்கு. நான் வேணா எங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு எங்க அம்மையை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓனர், அப்படியே எங்களை கூட்டு போங்க ஓனர். ஆமா, அவன் என்னையவே விடுவானோ விட மாட்டானோ. இதுல இவ வேற எல்லாத்துக்கும் நானும் பா. பிரதர், வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா பிரதர்? நீங்க வீணா சிரமப்பட வேண்டாம். நானே எங்க அம்மையை போய் ஒரு 8 பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுன்னு சொன்னேன். இதுவும் என்னோட ஆசை தான் பிரதர். இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டீங்களா? இனி பெத்த தாய் எவ்வளவு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதனாலதான் கேட்க, கொஞ்சம் இனி வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க அம்மைய கண்ணுக்குள்ளே இருக்கா. கண்ணுக்குள்ள இருந்தா இறக்கி அவங்களையும் கீழே விடு. நாங்க அவங்களையும் ருசி பாக்குறோம். தேதி எடுப்போம். குழம்புல உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கானே. பிரதர், நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானே. நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஜும்பா. நாங்க சும்மாவா இல்ல, சீபுமாவா இல்ல, நாங்களும் மனுஷன் தான். நம்புங்க பிரதர். நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஜும்பா தான். நாங்க அப்படிதான் சொல்லுவோம். உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு, இல்லனா கொஞ்ச நேரத்துல நீ அடுப்புல வெந்துகிட்டு இருப்ப. அப்படிலாம் சொல்லாங்க. நீங்க சொல்லியது கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. பிரதர், உங்களுக்கு சகோதரி இல்லையா? நான் உங்க சகோதரி மாதிரி. சகோதரினா சிஸ்டர். அதனால உங்க சகோதரி சிஸ்டரை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க பிரதர். அதெல்லாம் நடக்காது. நீங்க எல்லாரும் அசைவம் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்டுருக்கோம் பிரதர், நிறைய சாப்பிட்டுருக்கோம். தினமும் கிடையாது, வீக்லி 1. சண்டை ஞாயிற்றுக்கிழமை பத்தியில அப்ப மட்டும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் நீங்க எல்லாரும் எங்களுக்கு. இதுல சகோதர பாசமே கிடையாது. ஆடு கோழி மீன் மாதிரி தான் நீங்க எல்லாம் எங்களுக்கு. ஆடு மாடு கோழி எல்லாம் சட்டியில போட்டு வதக்கி தின்ன பாவம் தான் இங்க வந்து என்ன திங்க வைக்குது போல்க. நான் அப்ப கொஞ்சம் இறக்கம் பார்த்துருக்கலாம். எங்க வீட்டுல இருந்து கோழிக்கலாம் மட்டன் வாங்கும் போது கொஞ்சம் இறக்கம் பார்த்து சாப்பிடாம விட்டுருக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சு தின்னு விட்டேனே. இவங்கிட்ட என்னத்தை கேட்கலாம், என்ன கேட்டா விடுவான். அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் தாங்கன்னு கேட்போம். இல்லைன்னா சூப்பு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்போம். எப்படியோ சாப்பிடும்போது கெட்ட ஊத்து விட்டுருவான். ஒரே ஓட்டமா வந்து ஓடி போயிடணும். பிரதர், நான் உனக்கு கேப்பே செய்வியல. அதான் கடைசி ஆசை என்னன்னு கேளுன்னு சொல்லிட்டேனே, சொல்லு ஜும்பா. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு பாத்துக்கிறீங்க. சாப்பிடக்கு சாப்பாடோ அப்படியே கொஞ்சம் நல்ல சூப்பு கீப்பு கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? இதான் உன்னோட ஆசையா? இரு எடுத்துட்டு வாரு. மீன்காரி பேதி இருப்பா. இவளுக்கு எவ்வளவு கெட்ட புத்தி
ஏன் மீன்காரி உனக்கு எவ்வளவு கெட்ட புத்தி இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்பாய் நீ? வானரு நேரத்தை வியாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீல எதுக்கு? சட்டு புட்டுன்னு அடுப்புல போய் குடிங்க. நீங்க ருசியா இல்லனா எங்களை விட்டுருவாவே. நாங்களாவது வீட்டுக்கு போவல்ல அதுக்கு தான் சொல்லியே. ஆமா ஓனர், டக்கு புக்குன்னு போய் குதிங்க ஓனர். சாப்பாடெல்லாம் கேட்டு எதுக்கு ஓனர் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கிடக்குறிய? ஆமா, உங்க எல்லாருக்கும் நான் என் இருக்கேன்னு தான் நினைப்பா இருக்கு போல்க. நான் போயாச்சுன்னா உங்களுக்குலாம் நிம்மதி. உங்க எல்லாரும் எப்படி மாட்டி விட்டு நான் மட்டும் ஓடியடி பாருங்க. உங்க எல்லாருக்கும் நான் தான் யாரையா இருந்து கேப்போம். வானது நாங்க இத்தனை பேர் நல்லா இருக்கணும்னா உங்களை பாலி குடுக்கறதுல தப்பு இல்ல. அதுக்கு தான் சொல்லியே வானது. உங்க பிள்ளைகளை நாங்க பத்திரமா பாத்துக்கிடியோம். கவலைப்படாம போங்க. பேர் ஏற்பா நீல விளங்குவியா? இல்ல உருப்பட தான் செஞ்சிருவியா சொல்லு. உனக்கு வீடு இல்லைன்னு சொல்லி என் வீட்லயே உட்கார வச்சிருக்கேன். உனக்காக நான் எவ்வளவு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு கிடக்கேன். என்னைய போய் போ நான் பாத்துக்கிட்டீங்க. வீட்டுக்கு வந்துக்க என்ன ஒரு நிமிஷம் நீ அந்த வீட்ல இருக்க முடியாது. வானரு நடக்க நிலைமைக்கு யார் இருப்பானே தெரியவில்ல. நீங்க என்னத்த பேசிட்டு கிடக்கிய? ஜூம்பா 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 ஜூம்பா. இந்தா நீ கேட்ட சாப்பாடை எடுத்துட்டு வந்துட்டேன். வயிறார சாப்பிட்டு மனசார திருப்தி பட்டுக்க. இதுதான் உன்னோட முதலும் கடைசியுமான சாப்பாடு. சரோஜக்கா எனக்கும் பசி எடுக்கு. நீங்க சாப்பிடும்போது எனக்கும் 2 வாய் ஊட்டி விடுங்கக்கா. நீங்களே ஒத்தையில அவ்வளோத்தையும் சாப்பிட்றாதங்க. சரி சிலுப்பா, உனக்கு பாதி தாரேன். சாப்பிட்டுட்டு தப்பிச்சு ஒரே ஓட்டமா ஓடிடணும். எப்படியும் நல்ல சாப்பாடு தான் செஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு உடனே அப்படியே தப்பிச்சு ஓடணும். பிரதர், இந்த கட்டுக்குள்ள உட்காந்துட்டு சாப்பிட முடியாதுல்ல. கொஞ்சம் இனி இதுல இருந்து விடுவிச்சியல்னா வெளியே வந்து சாப்பிட்டுட்டு உள்ள வந்துருவேன். ஜூம்பா அவளை மட்டும் அவுத்து விடு. நன்றி பிரதர், நன்றி. வா வந்து உன்னோட சாப்பாட சாப்பிடு. எங்களுக்கே உணவு பஞ்சமா இருக்க நேரத்துல உனக்கு நாங்க சாப்பாடு கொடுத்துருக்கோம். இதுக்கு காரணம் உன் கடைசி ஆசை நிறைவேறணும்னு தான். சரி பிரதர், நன்றிகள். என்ன சாப்பாடு வச்சிருக்காவே? என்னது இதுல ஒரு மாதிரியா இருக்கு பிரதர்? இது என்ன சாப்பாடு? வாழை இலையில உனக்கு விருந்து வச்சிருக்கேன். இதுதான் எங்களோட தினசரி சாப்பாடு. என்னைக்காவது தான் உங்கள மாதிரியான ஸ்பெஷல் சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். சரி பிரதர், ஒரு மாதிரியா இருக்கு. என்னது இது? இதுவா கரப்பாம்பூச்சி வறுவல். கரப்பாம்பூச்சியா? ஆமா, என்னோட மனைவி மண்டை கசாயம் தான் இத ஆசையா சமைச்சு கொடுத்தா. ரொம்ப ருசியா இருக்கும், சாப்பிட்டு பாரு. இதை எப்படி தின்னு தொலைக்க முடியும்? பேரியற்பா, இதை வேற மண்டை கசாயம் செஞ்சானே ஆயிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. புகழ்னியா புகழ்ந்துகிட்டு. சரி, இந்த கன்றாவை எப்படி தின்னு தொலைக்க முடியும்? மண்டை கசாயமா? மண்டை கசாயம் கரப்பாம்பூச்சி கசாயமா இருப்பான்னு நினைக்கவா? பிரதர், நான் கரப்பாம்பூச்சியே பாத்ரூம்ல ஒரே ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்துட்டே வச்சுக்கிடுங்க. 1 கிலோமீட்டர் உளுந்தடிச்சு ஓடுவேன். 3 நாளைக்கு நான் பாத்ரூமுக்கே போக மாட்டேன். சை, என்ன இதெல்லாம்? உன்னைய தேர்ந்தெடுத்ததே தப்பால இருக்குது. அதுக்கு தானே அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரதர். நீங்க தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல, உன் கடைசி ஆசைய சீக்கிரமா நிறைவேத்து. சீக்கிரம் சாப்பிட்டு முடி, உன்னை நாங்க சாப்பிடணும். கருப்பாம்பூச்சி வறுவல்ல நல்ல எறும்பு தூள்லாம் தூவிதான் செஞ்சிருக்கோம். சீக்கிரம் எடுத்து சாப்பிடு. பார்க்கும் போது எனக்கு வாயில எச்சி ஊறுது. ஐயோ, இத பார்த்தா இவனுக்கு எச்சி ஊறுது. பேதி இருப்பானுங்க. எறும்பு தூளை வேற தூவி செஞ்சிருக்கானே. எறும்பு இடிச்சு தூவி இருப்பானோ? நம்ம வீட்ல எல்லாம் மிளகாத்தூளை தானே தூவி தூவி சமைப்போம். அதுவே சில வேலையில ருசி இல்லாம போயிடும். இவன் பொண்டாட்டி மண்டக்கசாய் என்ன சமையல் பையனை சமையல் பண்ணி வச்சிருக்கா. யாருமே என் அளவுக்கு சமைக்க முடியாது. இவன் ஒரு சமையல் பண்ணி வைக்க சமையல் பையனை சமையல். பிரதர், நான் ஒண்ணு சொல்லி கொஞ்சம் கேளுங்க. சாப்பிடு. பிரதர், கொஞ்சம் கேளுங்க தயவு செஞ்சு. இந்த டிஷ் மட்டும் எனக்கு வேண்டாம். நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கிடுங்க, ஓவிட்டிடுவேன். அதனால அந்த குடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க, அதை மட்டும் மடக்கு மடக்குன்னு குடிச்சுக்கிடுவேன். அதுலயா நீ சூப்பு தானே கேட்ட? அதுதான் இருக்கு. சூப் இருக்கா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன சூப்பு பிரதர்? 100 எலிய புடிச்சு 100 நாள் ஊற வச்சோம் தொட்டில போட்டு. அதுவும் எறும்பு மூத்திரத்துல. என்ன பேசிய பேதி இருப்பா? எறும்பு எனக்கு மூத்திரம் போச்சு. அதுல இருந்து ஒரு எலி எடுத்துதான் என் பொண்டாட்டி மண்டை கசாயம் சூப்பு வச்சு கொடுத்தா. எடுத்து மடக்கு மடக்குன்னு குடி. ஐயோ, என்னால கேட்கவே முடியலையே. இது எப்படி குடிப்பேன்? பிரதர், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பிரதர். எனக்கு பிடிக்காது. எப்படியாவது
இதுல கடைசி ஆசைன்னு வேற சொன்ன, எடுத்து சாப்பிடு. வேண்டாம் பிரதர், இதை சாப்பிட்டா நான் ஒரேடியா போயிருவேன். அப்ப இவளை புடிங்க, நம்ம இவளை சாப்பிட்டுருவோம்.